ஹலோ பேட் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோ எதுக்கான்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகனோட பராசக்தியோட டைட்டில் டீசரை பத்தி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுதா கங்கரா, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ். ஸ்டீரியில பாத்தீங்கன்னா ஃபீமேல நடிச்சிருக்காங்க. ரவி மோகன் பாத்தீங்கன்னா வில்லனா பிளே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதர்வா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமான கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட டைட்டில் டீசரை பத்தி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம இப்ப ரியாக்ஷன் நம்ம கொடுத்துடலாம். இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா பராசக்தியோட டைட்டில் டீசரை பாத்திரலாம். இதை லோட் பண்ணிக்கிறேன் அந்த டீசரை யூடியூப்ல. டீசர் போட்டு ரிலீஸ் ஆகி 4 hours ஆகுது. இப்போ ரியாக்ஷன் பண்ணுங்க. டீசர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடிரா செத்துருப்படாடோய். சேனை ஒன்று தேவை. சேனை ஒன்று தேவை. பெருஞ்சேனை ஒன்று தேவை. டீசர் பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சாச்சு. இந்த டீசர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டீசர் நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த டீசரை வர சீன்ஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ரவி மோகன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், சிவகார்த்திக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டீரியல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்தில் இருக்கிற ஒரு 90 years பேக், அது மாதிரி 90 years சொல்ல முடியாது, ஒரு 40-50 years பேக் பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் கதை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. மேபி ரியல் இன்சிடென்ட்டாகவும் இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமாகவே சான்சஸ் இருக்கு. மெட்ராஸ்ல இருந்து ஏதோ ஒரு ரியல் இன்சிடென்ட் சம்பவத்துல இந்த படத்தை இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா டேரக்டர் பாத்தீங்கன்னா சுதா கங்கரா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரரை போட்டு எடுத்திருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரியல் இன்சிடென்ட் சம்பந்தமா ஒரு படம். அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா 100% பாத்தீங்கன்னா ரியல் இன்சிடென்ட் சம்பந்த படமா இருக்கிறதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. இந்த பராசக்தி இதுல ஒரு சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா நல்லாவே லுக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிவகார்த்திகேயன் பாக்குறதுக்கு நமக்கு அதிகமாவே சான்சஸ் இருக்கு. அப்புறம் ரவி மோகன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு டிஃபரெண்டான ரோல்ல இருக்காரு. அதர்வா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா வரான்னு நினைக்கிறேன். அவரும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ரோல் இருக்காரு. ஒரு கேங்ஸ்டர் கலந்து ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதான் நமக்கு வந்து அவர் என்ன மாதிரி ரோல் தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா இதுல டீசர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி ரவி மாறி இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா வில்லனா பிளே பண்ற மாதிரி இருக்கு. எஸ்கே வந்து ஹீரோ பிளே பண்றாரு. சோ இந்த பராசக்தியோட டீசர் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வேணும்னா பேட் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சூப்பர் சந்திக்கலாம். பாய்.